ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சேனல் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங். உண்மை லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து வீட்டில் செயின் டைப் படிக்க எப்படி மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கு இப்போ என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, ப்ளைவுட்லாம் கட் பண்ணி ரைசர் த்ரெட் எல்லாமே கரெக்டாக மேக் பண்ணி நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஒர்க் ப்ராசஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வால் எதுக்காக ப்ரோக் பண்ணோம் அப்படின்னா, வாலில் வந்து பெல்ட்டு வருது. இந்த செயின் டைப் பெல்ட்டு ஃபுல்லாக வந்து அங்கே கனெக்ட் ஆகிறதுனால ஸ்டெப்ஸை பேலன்ஸ்க்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஃபுல்லாக வாலில் வந்து ப்ரோக் பண்ணி பெல்ட்டை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் ஒன்று. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நமக்கு டவுனில் வருது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, ஸ்டெப்போட த்ரெட்டு வந்து 11 இன்ச்சு, காங்கிரீட்டு கனம் ரைசர் நமக்கு 4 இன்ச்சு வரும். ஸோ அதுதான் இந்த கனம், சரிங்களா. ரைசரோட கனம் வந்து 4 இன்ச்சு, ரைசர் வந்து 6 இன்ச்சு, சரிங்களா. ஸோ பாட்டம் த்ரெட்டோட பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, பாட்டம் வந்து ஒரு 4 இன்ச்சு கனம் வரும், சரிங்களா. 4 இன்ச்சு கனம், காங்கிரீட் கனம் 4 இன்ச்சு பிடிக்கும். இது போக என்னென்னா, இந்த கனம் ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 11 இன்ச்சு நமக்கு தேவை. 11 இன்ச்சு ப்ளஸ் இந்த 4 இன்ச்சு சேர்த்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து என்ன செய்கிறோம், 6 இன்ச்சு நமக்கு ரைசருக்கு நம்ம 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். பண்ணதோட அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன செய்வோம் அப்படின்னா, இங்கேருந்து 11 இன்ச்சு டாப்பில் மார்க் பண்ணணும். அதே மாதிரி என்ன செய்யணும்னா, இந்த பாட்டமில் இருக்குது பார்த்தீங்களா, பாட்டமில் இந்த 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்டெப்ஸ்லேருந்து நமக்கு 11 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம்னா, இந்த கனம் போக நமக்கு ஈவனான ஒரு த்ரெட்டு அதாவது த்ரெட்டு கிடச்சிடும் நமக்கு. அதில் என்னென்னா, த்ரெட்டு பொசிஷன் ஃபஸ்ட்டு நமக்கு 11 இன்ச்சு ப்ளஸ் 4 இன்ச்சு 15 இன்ச்சு, சரிங்களா. இந்த 4 இன்ச்சை கழிச்சிட்டு நம்ம இங்கேருந்து எடுத்தோம்னா 11 இன்ச்சு வரும். ஸோ இந்த 4 இன்ச்சு காங்கிரீட் கனம். அப்போ நமக்கு வந்து இந்த த்ரெட்டு வந்து இங்கேருந்து இது வரைக்கும் தான் நமக்கு த்ரெட் இருக்கும். ஸோ இங்கேருந்து 6 இன்ச்சு நமக்கு ரைசர், சரிங்களா. ரைசர் 6 இன்ச்சு வந்துடும். இது போக என்னென்னா, இங்கேருந்து நமக்கு 11 இன்ச்சு. ஸோ இந்த காங்கிரீட்டோட கனம் ஒரு 4 இன்ச்சு, சரிங்களா. இந்த 4 இன்ச்சு போக இந்த த்ரெட்டு பார்த்தீங்களா, இந்த அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக காங்கிரீட் கனம் வந்துச்சுன்னா உங்களுக்கு த்ரெட் வந்துடும். இந்த இடத்துல பெல்ட் கனெக்ட் ஆகும். செயின் டைப்பில் வந்து ஒவ்வொரு பெல்ட்டும், இந்த ரைசரோட பெல்ட்டும் த்ரெட்டோட பெல்ட்டும் இவனாக நமக்கு கனெக்ட் ஆகி கொண்டு போகும். ஸோ அப்படிங்கிற விஷயம்னா, இங்கேருந்து நமக்கு 11 இன்ச்சு ப்ளஸ் இந்த 4 இன்ச்சு. ஸோ 4 இன்ச்சு நம்ம கழிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஈவனாக ஒரு ஸ்டெப்போட த்ரெட்டு ப்ளஸ் ரைசர் காங்கிரீட்டோக்கான ஈவனாக நமக்கு கிடச்சிடும். இந்த மாதிரி என்ன மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈவனாக நமக்கு கிடச்சிடும். ஒரு ஸ்டெப்ஸ் நமக்கு எப்படி வருது அப்படிங்கிறத ஈவனாக நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ அதை தான் நம்ம மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த வால் பிரேக் பண்ணது நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, இந்த ஈவன் ஏரியாவுக்கு நமக்கு வந்து ரிங்ஸ் வந்து அடித்து அதில் வந்து பெல்ட் ஃபுல்லாக கனெக்ட் ஆகும். அந்த பெல்ட் எல்லாமே என்ன செய்யணும், நம்ம கனெக்ட் பண்ணுற பொசிஷனுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, வாலை வந்து பிரேக் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கிராஸ் ஸ்டெப்ஸ் வருது. கிராஸ் ஸ்டெப்ஸ்னால் இங்கேருந்து இந்த லெவலுக்கு கிராஸ் ஸ்டெப்ஸ் வருது. அதை நமக்கு இந்த ரைசர் மட்டும் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல இன்னொரு ஸ்டெப்ஸ் வருது. அது ஃபைனலாக நம்ம ஸ்டீல் ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல வந்து பலகடிச்சு காட்டுவோம் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ அடுத்த ஸ்டெப் இங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து காங்கிரீட்டோட கணம் 4 இன்ச்சு. இந்த லேண்டிங்கோட காங்கிரீட் கணம் நமக்கு இந்த பாட்டமில் நமக்கு 4 இன்ச்சு வரும்போது அதை என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த லேண்டிங் ப்ளஸ் இந்த காங்கிரீட் கணம் 15 இன்ச்சு ஆயிரும். ஸோ இந்த லேண்டிங் நமக்கு ஃபினிஷ் ஆகும்போது நமக்கு இந்த அவுட் வரைக்கும் வரும். ஸோ இதுலேருந்து 4 இன்ச்சு நம்ம ரைஸ் பண்ணும்போது இது நமக்கு ரைசராக இருக்கும். இதுலேருந்து இது ஒரு லேண்டிங் கிடைக்கும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் நம்ம மார்க் பண்ணி ஈவனாக கொண்டு போனால் மட்டும்தான் நம்மளால் அந்த ஸ்டெப்ஸ் கரெக்டாக ஃபைனலாக கொண்டு போய் மிட் லேண்டிங்கில் கொண்டு போய் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மிட் லேண்டிங்கில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம மார்க் பண்ணும்போது லெவல் கரெக்டாக செக் பண்ணணும். லெவலிங் செக் பண்ணால் மட்டும்தான், லெவல் செக் பண்ணும்போது உங்களுக்கு அன்இவன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா, அந்த கீழே இருக்கிற உடனே கொஞ்சம் ரைஸ் பண்ணுவாங்க. இந்த இருக்குல்ல, ரைஸ் பண்ணிவிட்டு பாட்டமில் அணி போடுவாங்க.
பண்ணி வச்சு டைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டைட் பண்ணும்போது நினச்சிங்கன்னா கரெக்டாக லெவல் ஓடி வந்துடும் உங்களுக்கு. இந்த ஒரு கிராஸ் லெவலும் இருக்காது. ஸோ இதோட பாட்டம் லெவல் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது பாருங்களேன். ப்ளைவுட்டு இந்த ஸ்டெப்ஸ் வந்து 6 இன்ச்சு கணத்தில் இருந்தால் மட்டும்தான், 6 இன்ச்சு ரைசரு இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ப்ளைவுட்டில் பண்ண முடியும். இதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம நார்மல் ஸ்டெப்ஸ்லேயும் நம்ம போட்டுக்கலாம். நார்மலாக காங்கிரீட்டை போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈவனாக நமக்கு தேவையான டாக் லெக்கடு நார்மல் ஸ்டெப்ஸ் எல்லாமே 7 இன்ச்சு 8 இன்ச்சு 9 இன்ச்சில் கொண்டு போய்க்கலாம். அந்த மாதிரி தேவையான அளவுக்கு நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு வந்துக்கலாம். ஸோ 6 இன்ச்சு நமக்கு ஒரு ஈவனான ஹைட்டு ஒரே மாதிரியான பொசிஷன் இருக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டெப்ஸ் வந்து நல்லா அழகாக இருக்கும். ஃபினிஷிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் காங்கிரீட்லாம் போட்டு ஃபினிஷிங் முடிஞ்சவொடனே இது நல்லாயிருக்கும். ஸோ அந்த வேலைகள் தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ மிட் லேண்டிங் முடிஞ்சவொடனே இங்கேருந்து என்ன செய்யணும், ரூஃப் பேசேஜ் இந்த ஏரியாவில் வரதுனால இந்த இடத்துக்கு ஒரு 2 ஸ்டெப்ஸ் வரும். ஸோ இந்த ஸ்டெப்ஸில் என்ன செய்வாங்கன்னா இங்கேருந்து கனெக்ட் பண்ணி ப்ளைவுட் மேக் பண்ணி அங்கே கொண்டு போய் ஃபைனலாக மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் மொதல் ஸ்டெப்ஸ் வந்து இங்கே தான் ஃப்ளோரில் போய் கனெக்ட் ஆகும். இந்த ஃப்ளோரில் கனெக்ட் ஆகிறதோடு இந்த படியோட வேலைகள் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நாளைக்கு என்ன செய்வோம் அப்படின்னா இதுக்கு ஃபுல்லாக பீம்ஸ் கட்டுறதுக்கு உண்டான வேலைகளை, அதாவது கம்பி வேலைகள் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணுவாங்க. பீமு ஸ்டெப்ஸ் போடுறது எல்லாமே வந்து ரெடி பண்ணி அதுக்குண்டான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவாங்க. ஸோ இங்கே தான் என்ன செய்வோம் அப்படின்னா இன்னொரு பலகை கொடுத்துருவோம். நம்ம வந்து எப்போ ப்ளைவுட்டை கட் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம இந்த 4 இன்ச்சு கணத்துக்கு நம்ம போடலாம். நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஒரு பலகையிலே அடித்து அந்த கணத்தை கரெக்டாக லெவலாக கொண்டு வந்துடுவோம். ஸோ அதுக்குண்டான வேலைகள் தான் இந்த இருக்குது பாருங்களேன். பாட்டமில் போட்டிருக்காங்கல்ல, நமக்கு அந்த கணம் கரெக்டாக வந்துடும். ஸோ நம்ம காங்கிரீட் போடும்போது நம்ம ஈவனாக லெவல் வந்துடும் கரெக்டாக. ஸோ அதுக்குண்டான வேலைகள் நம்ம முறையாக செஞ்சுட்டு கொண்டு போனால் மட்டும்தான் அதுக்குண்டான வேலைகள் மேஸ்திரி வந்து கரெக்டாக எல்லா வேலைகளையும் இந்த மாதிரியே கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ இதில் மெயினாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இந்த படியோட அகலம் வந்து 2.25 அடி, 2.25. அதே மாதிரி ரூஃபில் போய் கனெக்ட் ஆகிடும். இந்த ஏரியாவில் மட்டும்தான் இந்த ஸ்டெப்ஸு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸில் வந்து என்ன சின்ன அதிகமான வேலைகள் இருக்கும். அதே மாதிரி செலவினங்கள் அதிகமாக இருக்கும். நாட்கள் எக்ஸஸாக போகும். நார்மலாக ஃபோல்டிங் டைப்பு படியில் வந்து ப்ளைவுட் அடிச்சுட்டு ராடை பார்த்துட்டு காங்கிரீட்டை போட்டுருக்கோம். ஐசர் த்ரெட்லாம் நமக்கு ஃபைனலாக பிரிக் ஒர்க் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படிங்கிற இதில் வந்து என்ன செய்யணும், ஒவ்வொரு ப்ளைவுட்டையும் நம்ம என்ன செய்யணும்னா அந்த ஷேப்புக்கு கரெக்டாக கட் பண்ணணும். 6 இன்ச்சுக்கான 6 இன்ச்சு ஹைட்டு, அந்த 2.25 அடி நீளம். ஸோ அகலம் வந்து 11 இன்ச்சு அகலம். ஸோ இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக கட் பண்ணி கொண்டு போகணும். அதே மாதிரி லேண்டிங் இருக்குது பார்த்திங்கன்னா, லேண்டிங் பொசிஷனில் நமக்கு என்ன செஞ்சுருக்கோம்னா கிராஸ் ஸ்டெப்ஸ் வச்சுருக்கோம். ஸோ கிராஸ் ஸ்டெப் வச்சதுனால இந்த இடத்துல நமக்கு முக்கோண ஷேப்பில் வந்து கரெக்டாக அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் நமக்கு வரும். ஸோ இதே மாதிரி என்னென்னா இந்த ஸ்டெப்ஸில் 2 ஸ்டெப்ஸ், இன்னொரு ஸ்டெப்ஸ் வந்துருச்சுன்னா இவனை அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போயிடலாம். இப்படி ப்ளைவுட் வந்து கட் பண்ணுவோம். ப்ளைவுட்டோட காஸ்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்னா நார்மல் பேக் லெக் ஸ்டெப் கேஸில் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா மெயின் ராட், டிஸ்ட்ரிபியூஷன் ராட் இருக்கும், அவ்வளோதான். இதுக்கு மேலே எக்ஸஸ் ராடு போடுவோம், அவ்வளோதான். இதில் என்னச்சுன்னா செயின் டைப்பில் கனெக்ட் பண்ணுவாங்க. செயின் டைப் அப்படின்னா ரிங்ஸ் வந்து இங்கேருந்து இந்த ரிங்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த ஏரியாவுக்கு கவர் இருக்குதுங்க, இந்த 4 இன்ச்சு கணக்குக்கு இந்த ஏரியாவுக்கு ஃபுல்லாக ரிங்ஸ் அடித்து இந்த பாட்டமில் இருந்து இந்த டாப்புக்கு ரிங்ஸ் அடிப்பாங்க. அதாவது இந்த 6 இன்ச்சு எடுத்திங்கன்னா இந்த 6 இன்ச்சுக்கு ரிங்ஸ் அடித்து இந்த ஹைட்டு ப்ளஸ் இந்த த்ரெட்டோட வித்துக்கு ஹைட்டுக்கு ரைஸ் பண்ணி இதை கனெக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கனெக்ஷனும் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி கொண்டு போகும்போது மட்டும்தான் அந்த ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி அதை கொண்டு போனால் மட்டும் இந்த படியோட ஒரு அமைப்பு கரெக்டாக இருக்கும். மேலும் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து சேரும்.